லோக்சபா தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க உருவாக்கப்பட்டதுதான் இந்தியா கூட்டணி. காங்கிரஸையும் உள்ளடக்கிய 28 பிரதான எதிர்க்கட்சிகளை கொண்டதாக உருவானது இந்தியா கூட்டணி. இதில் மாநில கட்சிகள் தான் அதிகம். இதனால் லோக்சபா தேர்தல் தொகுதி பங்கீட்டிலும் மாநில கட்சிகள் கை ஓங்கியே இருக்கின்றன. மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு சொற்பமான தொகுதிகளை ஒதுக்கவே கூட்டணி கட்சிகள் முன் வந்துள்ளன. குறிப்பாக மேற்கு வங்கத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் சிங்கிள் டிஜிட் இடங்களைத்தான் திரிணாமுல் காங்கிரசும் சமாஜ்வாதியும் ஒதுக்குவதாக கூறியிருக்கின்றன. இது காங்கிரஸை கொந்தளிக்க வைத்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் கௌரவமாக 15 தொகுதிகளை கேட்டு 9-10 தொகுதிகளை பெற்றுவிடலாம் என நம்பிக்கையாக இருந்தது காங்கிரஸ். திமுக தரப்பிலும் தொடக்கத்தில் இந்த உறுதிமொழி தரப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் பாமகவை திமுக கூட்டணியில் இணைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஜரூராக நடக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரிலேயே சந்தித்தும் பேசினார். இதையடுத்து திமுக கூட்டணியில் பாமக இணையவே அதிக வாய்ப்புகள் என்ற நிலைதான் உள்ளது. இதனால் காங்கிரஸ் கட்சிக்கு 4 அல்லது 5 தொகுதிகள் என குறைத்து விட்டதாம் திமுக. இதனையே சென்னையில் நேற்று மூத்த காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரத்தை சந்தித்த திமுக பொருளாளர் TR பாலு எம்பியும் விளக்கியிருக்கிறார். மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் போல இங்கேயும் சொற்ப இடங்கள் தானா என்கிற விரக்தியில் இருக்கிறதாம் காங்கிரஸ். இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் பாமக இடம்பெற்றால் இயல்பாகவே விடுதலை சிறுத்தைகள் வெளியேறும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன் உள்ள ஒரே வாய்ப்பு அதிமுக அணிதான். திமுக கூட்டணியில் அதிகபட்சம் 2 இடங்கள் தான் என்ற நிலையில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதிமுக கூடுதலாக சில தொகுதிகளை ஒதுக்கக்கூடும். அதே போல திமுக அணியில் சொற்ப இடங்களை வாங்கியபடி அமைதி காப்பதா அல்லது திமுக அணியில் இருந்து வெளியேறி அதிமுக அணியில் இணைவதா என்கிற குழப்பமும் காங்கிரஸில் இயல்பாகவே எழுந்துள்ளது. விசிகாவும் காங்கிரசும் திமுக அணியை விட்டு வெளியேறினால் தமிழ்நாட்டிலும் இந்தியா கூட்டணி இல்லாமல் போகும் நிலைமைதான் உருவாகும். கேரளாவில் இந்தியா கூட்டணியில் இருந்த போதும் காங்கிரசும் இடதுசாரிகளும் இணைந்து ஒரே அணியாக நிற்க முடியாது. அங்கு இந்தியா கூட்டணி என்பது இல்லை. அதே போல தமிழ்நாட்டிலும் இந்தியா கூட்டணி காணாமல் போகும் சூழ்நிலை உருவாகும் எனவும் கூறப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.